வணக்கம் நேர்களே, நான் உங்கள் சதீஷ். ஸ்ரீ கருப்பர் ஜோதிட நிலைய வலைத்தள பக்கம் மூலம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைய தினம் ஜோதிடம் என்பது ஒரு மனிதனின் நன்மை தீமை, சாதகம் பாதகம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. பிற்காலத்தில் சோதிக்கும் இடம் என்பதை சோதிடம், அதை ஜோதிடம், ஜோசியம் என்று மாறியது. இது ஒரு அற்புத கலை. அப்பேற்பட்ட கலையை பற்றி நம்முடன் விரிவாக பேச நம்முடன் இருக்கிறார் நமது ஐயா திரு கே அண்ணாமலை அவர்கள். ஐயா வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம் ஐயா. சென்ற வீடியோவோட நம்ம சில கேள்விகளை பற்றி பேசி நிறைய ஆராய்ச்சி பேசினோம். இன்னும் பல கேள்விகள் பல வீடியோவில் நம்ம அடுத்தடுத்து நம்ம நேர்கள் நம்ம அடுத்து பேச இருக்கிறோம், காத்து கொண்டு இருக்கிறார்கள் நமது நேர்கள். இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டை குழந்தைகள், ஒரு குடும்பத்தில் ரெட்டை குழந்தை பிறக்குதுங்க ஐயா. அந்த ரெட்டை குழந்தை ஒரே ராசி, ஒரே நாள், ஒரே நேரம், ஒரு நிமிடம் முன்ன பின்ன இது மாதிரி பிறக்கிறாங்க. ஆனால் குணாதிசயங்களை பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமாக இருக்குது. அது எப்படிங்க, எதனால், எப்படி? அது எப்படின்னா, குழந்தை எந்த ராசி லக்கணம் இரண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரே நிமிஷம், அதாவது ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் முன்ன பின்ன தான் எடுக்கிறாங்க. நம்ம அப்படி கணிக்கும் போது ஒரு குழந்தை ஒரு ஆக்டிவேஷன் ஒரு நல்லா படிக்கும், ஒரு குழந்தை கொஞ்சம் மந்தமாக இருக்கும், 2 குழந்தையோட செயல்பாடு வேற வேறையா இருக்கும். அப்படின்னு பார்க்க போகும்போது நம்ம எப்படி எடுத்துக்கிறணும் அப்படின்னா, முதல் குழந்தையோட எந்த லக்கணமோ அந்த லக்கணத்திலேருந்து 3 கட்டம் ராசி கட்டம் தாண்டி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கன்னி லக்கணம்னு வைங்க. கன்னி லக்கணம் அப்படின்னா கன்னி, துலாம், விருச்சகம், இந்த மூணு கட்டத்தையும் அடுத்து அப்போ நம்ம என்ன பண்ணுறது, விருச்சிக ராசிக்கு போயிடுது. அப்போ விருச்சிக ராசியிலேருந்து நம்ம கணக்கு பண்ணோம்னா அப்போ நம்மளோட கால்குலேஷன் படி கரெக்டாக இருக்கும். அந்த 2வது குழந்தை, முதல் குழந்தை கன்னி ராசியில் கணக்கு பண்ணி, 2வது குழந்தை விருச்சிக ராசிலேருந்து கணக்கு பண்ணி, அது லக்கணம் தனுசு லக்கணமாக இருக்குன்னு வைங்களேன். தனுசு லக்கணம் அப்படின்னா தனுசு, மகரம், கும்பம், கும்ப லக்கணத்துல நம்ம ஸ்டார்ட் பண்றது மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம அதோட முதல் குழந்தை. முதல் குழந்தைங்கிறது வந்து இப்போ கன்னி ராசின்னு முதல் குழந்தைக்கு என்ன ராசி? உதாரணத்துக்கு எடுத்துங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர் வீட்டில் இரட்டை குழந்தை பிறந்திருக்கு. தனுஷ் ராசி, புராட நட்சத்திரம். 2 பேருக்குமே அதே ராசி, அதே நட்சத்திரம், ஒரு நிமிடம் முன்ன பின்ன பிறந்திருக்காங்க. இது வந்து அது அந்த இந்த ராசி நட்சத்திரத்தை வச்சு உதாரணமாக சொல்லுங்க. இப்போ நம்ம தனுஷ் ராசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தனுசு, மகரம், கும்பராசி எடுத்துக்கணும் 2வது குழந்தை. அப்படி எடுத்து நம்ம கணக்கு கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட ஜோதிடத்தை பற்றி நம்ம ஈஸியாக அறிஞ்சிக்கிறலாம். நம்ம அந்த குழந்தையோட குணாதிசயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையா அந்த குழந்தை நல்லா படிக்குது, இந்த குழந்தையா நல்லா படிக்க மாட்டேது, அப்படியே டோட்டலாகவே சேஞ்சஸ் இருக்கும். அப்படிதான் இருக்கும். ஒரு சில குழந்தை வந்து நல்லா படிக்குது, ஒரு சில அந்த 2வது குழந்தை அப்படி மந்தமாக இருக்குது. ஒரு குழந்தைக்கு அதே மாதிரி காய்ச்சல், முடியாமல் இது மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த குழந்தைக்கும் அடுத்து கொஞ்சம் நாள் லக்கணமும் ராசியும் அப்படியே சேஞ்ச் ஆகும். ஆனால் நம்ம சொல்லும்போது எல்லாரும் 1 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்த எப்படி மாறுன்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம குணாதிசயமோ நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நம்ம ஆனால் ஒருவர் விட்டு கொடுக்காம தான் இருக்காங்க, நல்ல பாசமாக இருக்காங்க, அது மாதிரிலாம் இருக்காங்க, அதெல்லாம் இருப்பாங்க, அது மாதிரிலாம் இருக்காங்க. அதெல்லாம் அது நட்பு ராசி, நட்பு லக்கணத்துக்குள்ள தான் வரும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து இணக்கமாக இருப்பாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த குணாதிசயங்கள் வேறுபடும். குணங்கள், உங்களோட குணம், முதல் குழந்தையோட குணமும் 2வது குழந்தையோட குணமும் குணாதிசயங்கள் வேறுபடும். எஜுகேஷன் லெவல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எல்லாமே பார்க்கும்போது 3 கட்டம் நம்ம சார்ந்து கணிச்சோம்னா தான் அதோட பலன் கரெக்டாக. இதே இந்த ரெட்டை குழந்தைகளில் 1 பிறந்தா 2 ஆண் 2 பெண், ஆண் பெண் இது மாதிரி பிறக்கும்போது ஒரு சில பிரச்சனைகள் வரும். பெற்றோர்களுக்கு இது மாதிரி இருக்குது, அப்படி இப்படிலாம் ஒரு சில கேள்விகள் மாதிரி வைக்கிறாங்க, கேட்குறாங்க மக்கள். அது மாதிரி நினைக்கிறாங்க, இருக்காங்க. இல்லை, அது இப்போ ஒரே ஆண் குழந்தையா இருக்கணும், ஆமாம் பிறந்தா, இல்லைன்னா ஒரே பெண் குழந்தையா இருக்கணும், அப்படி இருந்தால் தான் நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பிறந்தால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு இது. அதெல்லாம் சும்மா ஒரு போலி தான். அது வந்து நிஜம் கிடையாது, அதெல்லாம் போலி தான். இப்போ 2 ஆணோ 2 பெண்ணோ பிறக்கு அப்படின்னு சொன்னால் கூட அதுவுமே 2மே நட்சத்திரம் ராசி எல்லாமே டிஃப்ரெண்டாக தான் பிறக்குது. நம்ம ஒரே ராசி ஒரே நட்சத்திரம்லாம் கிடையாது. நம்ம கர்மா, நம்ம அனுபவிக்க இந்த பூமியில் என்ன தாய் தகப்பன் பிறந்திருக்கோமோ அதுபடி தான் நம்ம நடக்கும். மற்றபடி இது வந்து இந்த குழந்தை பிறந்ததுனால தான் அந்த இது வருது அப்படிங்கிற இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நமக்கு இரட்டை குழந்தை பிறக்கணுங்கிறது தான் விதி. இது ஒரு ஆணும் பொண்ணும் பிறக்கணும் தான் விதி. அதுபடி தான் நமக்கு இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு, அதுபடி தான் நடக்கும். இதுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. நமக்கு இன்னொரு கேள்வியா, நமக்கு நடக்கிறது முன்கூட்டியே நம்ம கணிப்பது எப்படி, அதை தெரிஞ்சுக்கிறது எப்படி? நமக்கு வந்து ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா தசா புத்தி எந்த தசா நடக்குதோ அது யோகமான திசையாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே. இல்லை அது சரியான நேரம் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிய வருதுன்னு வைங்களேன். அப்போ தசா புத்தி இப்போ வந்து ஒரு 6ஆம் அதிபதி தசை நடக்குது, அப்போ அது நமக்கு சரியாக இருக்காது அப்படின்னு நமக்கு தெரியுது அப்படின்னா அதில் புத்தி வரும்.
அந்த புத்தி ஒரு நல்ல நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கன்னி ராசி இப்போ சுக்கிர புத்தி வருது. சுக்கிரபதி வரும்போது உனக்கு வந்து தனாதிபதி பாக்கியாதிபதி, அப்போ 2 ஆதிபத்தியத்தை கொண்டது. அப்போ எந்த கெடுதலுமே அது பண்ணாத கிரகம் சுக்கிரன். அப்போ நமக்கு அந்த சுக்கிரபுத்தி இப்போ 6ஆம் அதிபதி திசை நடந்தாலும் சுக்கிரபுத்தி வரும்போது கொஞ்சம் அதுலேருந்து ரிலீஃப் ஆகணும். அதுதான் தசா புத்தி. அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா அது நல்ல நேரம் வருது. இந்த சுக்கிரபுத்தியில் நம்ம வீடு கட்டலாம், ஒரு இடம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த சுக்கிரபுத்தி மாதிரி சொல்றீங்க. அதுல குட்டி சுக்கிரன் மாதிரிலாம் சொல்றாங்களே, அது இளமையில வர எந்த சுக்கிர தசை வந்தாலும் இருக்காது. ஒரு 25 வயசுக்கு மேல ஒரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சுக்கிர தசை நடந்தா ஒரு பலன்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க முன்கூட்டியே அந்த குட்டி சுக்கிரன் நம்ம இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைஃப்ல கொஞ்சம் சரியா இருக்காது. அது வேஸ்டா போயிடும், அந்த யோகம் வேஸ்டா போயிடும். என்னதான் பலமா இருந்தாலும் அந்த கிரகங்கள் பலம் இருக்காது. இன்னொன்று தனித்த ராகு தனித்த கேது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன, அது என்ன செய்யும்? இப்போ தனித்த ராகுங்கிறது பார்த்தீங்கன்னா தனிச்சு நம்ம தசை நடத்த போனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சப்போஸ் அது குருவோ சுக்கிரனோ ஏதாவது பார்த்து திசை நடத்துதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோட இணைவு, குரு சுக்கிரனோட இணைவு, புதனோட இணைவு, வளர்பிறை சந்திரனோட இணைவு இருந்து நம்ம திசை நடத்துதுன்னா கொஞ்சம் நல்லா காலகட்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தனித்த ராகு இருந்து ஒரு திசை நடக்குது அப்படின்னா எப்படி பண்ணாலும் ஒரு நேர்வழியவே அது கடைபிடிக்க வைக்காது. நம்ம எந்த ஒரு தொழிலை பண்ணவோ எந்த ஒரு சுச்சுவேஷன் பண்ணாலும் நம்ம 2ஆம் நம்பர் வழியிலேயே நம்ம இழுத்துட்டு போவோம். அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோவாக 2ஆம் நம்பர் வழியே நம்ம கொண்டு போனாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா சூரிய சந்திர செவ்வாய் புத்தியில் கொண்டு போய் நம்ம இது வரைக்கும் நம்ம செஞ்சு சம்பாதிச்சு 2ஆம் நம்பர் வந்து அப்புறம் திருப்பி லாக் பண்ணி திருப்பி ரோட்டுக்கு வர வச்சிடும். பலூன் மாதிரிக்கே தான், ஊதுன பலூன் மாதிரிக்கே தான் ராகுக்கு இதோட வேலையாக தான். பலூன் மாதிரிக்கே தான் நல்லா பெருசாக தெரியும். அது தசை முடியும் போது திருப்பி ரோட்டுக்கு போட்டு ஊதுன பலூன் வெடிச்சு அப்படி இருக்கும். அது மாதிரி ரோட்டுக்கு வர வச்சுட்டு திருப்பி புதுசுலேருந்து லைஃப் ஆரம்பிக்கிற மாதிரி போயிடுறாங்க. தனிச்ச ராகுங்கிறது ரொம்ப ஆபத்து. அது மாதிரி தனித்த கேதுங்கிறது ஆன்மீக ரீதியாக கொண்டு போய் குடும்ப வாழ்க்கையை சிக்கலை உருவாக்கி தனித்து குடும்பமே வேணாங்கிற உதவி தள்ளுற ஒரு சிந்தனையை உருவாக்கி கொண்டு போய் மனிதன் கடவுளை நாடியே சென்றுவாங்க. அந்த மாதிரி தான் கேது தனித்த கேது பண்ணி செஞ்சிடும். இது பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை கொடுத்து கடைசியாக நம்மளை டவுன் பண்ணி விட்டுரும். அப்புறம் அடுத்த கேள்வியா, திடீர் பண வரவு அதிர்ஷ்டம் இது என்ன செய்யும்? எந்த கிரகம் அந்த இதை கொண்டு வருது? அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடம். ஒரு திடீர் அதிர்ஷ்டம் 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி கனெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு அதிர்ஷ்டம், லாட்ரி யோகம், புதையல் யோகம் இது மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும். திடீர் ஒரு விபத்து நடக்கிறது, விபத்துக்கு அப்புறம் அவனோட வாழ்க்கை டோட்டலாக சேஞ்ச் ஆகி ஒரு பொருளாதாரத்தை முன்னேற்றமான ஒரு பாதையை கொண்டு போகிறது, அது எல்லாமே நடக்கும். அது 8ஆம் இடம் வலுப்பெற்று இருந்து அந்த இடத்துல ஒரு சுபக்கிரகம், ஒரு நல்லது பண்ண வேண்டிய கிரகம் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கு அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட ஒரு விபத்தோ இல்லை தலைக்குப்புற விழுந்து ஒரு வாழ்க்கையில் என்னென்ன சம்பவம் சம்பவிக்கணுமோ. விபத்துங்கிறப்போ ஒருத்தர் உயிரை விட்டுறாரு. அவர் விட்டோன்னே இப்போ நம்ம அரசாங்கத்திலே ஒரு உதவி, அவருக்கு நிதி உதவின்னு அது மாதிரி கொடுத்து இது பண்ணுறாங்க. இப்போ அதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் சொல்கிறீங்களா இல்லை எப்படி? அது பார்த்தீங்கன்னா அது 2ஆம் நம்பர் அதிர்ஷ்டம் மாதிரி தான். அது எப்படின்னா அவர் அனுபவிக்க முடியாது. அவருக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க கட்டத்தெல்லாம் அண்ணனோ தம்பியோ குடும்பமோ அப்படி அரசாங்க வேலை இது மாதிரி அப்படி போயிருக்காங்க. ஆனா இறந்தவங்க அவங்க அது 8ஆம் இடங்கிறது 8ஆம் அதிபதி வலு கம்மியா இருந்து ஒரு ஆயுஸ்தானம் கரெக்டா இல்ல, லக்னாதிபதி சரியா இல்லை அப்படின்னா ஆயிலே முடிஞ்சு போயிடும். ஆனா அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துக்கு பணம் அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில நாடுறதுக்கு ஒரு நல்ல அமைப்பா இருக்கும். அப்புறம் சொந்த தொழில் செய்யறது எந்த கிரகம் அதை செய்யும் சார்? 10ஆம் அதிபதி கர்மா. நம்ம எந்த கர்மா வாங்கி வந்திருக்கோம், இதை வச்சு நம்ம ஜீவனம் பண்ண போகிறோம், நம்ம வாழ்க்கையில் இந்த தொழிலை பண்ணுனா நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும், அதுலேருந்து சம்பாரித்து நம்ம குடும்பத்துக்கு ஒரு உபயோகமாக ஒரு இதை செய்யலாம் அப்படின்னு ஒரு இதுனா 10ஆம் அதிபதி. 10ஆம் அதிபதி நல்லா கனெக்ட் ஆகி அந்த தசை நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஒரு சொந்த தொழில் செஞ்சு நம்ம ஜெயிச்சு ஒரு வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு அது 10ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்கணும். 10ஆம் அதிபதி கிரகங்கள் தொடர்பு இருந்து இல்லை 10ஆம் அதிபதி தசை நடத்தினா ஒரு நல்ல சொந்த தொழில் செய்கிறதுக்கு ஒரு நல்ல அமைப்பு. சொந்த தொழில்னா இதுலேயே அவங்க ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற மாதிரி, இப்போ கும்பராசி நெருப்பு சம்மந்தப்பட்டது இது மாதிரி பல இது சொல்கிறாங்க. ஆமாம், ஒன்றுக்கு ஒரு கிரகத்துக்கும் இப்போ நீங்கள் உதாரணம் எடுத்துன்னா ஒருத்தர்கிட்ட போய் பார்க்குறாரு. அவர் எனக்கு உனக்கு இந்த ராசிக்கு இந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யணும், இந்த ராசிக்கு இது இரும்பு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறாரு. ஆனால் ஒரு மனிதர் அந்த தொழிலை போய் செஞ்சு தோக்குறாரு. அப்போ அதை எப்படி அவர் நிவர்த்தி செஞ்சு கணிச்சதுக்கு தப்பாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இப்போ பொதுவாகவே எல்லாருக்கும் நெருப்பு ராசி பற்றி லக்கணப்படியே 10ஆம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்கு. ஆனால் அது உண்மைதான். நம்ம அந்த ராசிக்கு நட்சத்திரத்துக்கு செய்யற அந்த தொழில் அது என்ன அது அந்த 10ஆம் அதிபதி கரெக்டாக சரியாக செஞ்சாங்கன்னா ஜெயிக்கலாம். எந்த கிரகம் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த கிரகம் படி நம்ம செயல்பட்டு நம்ம தொழில் செஞ்சோம்னா கண்டிப்பாக அது நல்லாவே இருக்கும்.
ரொம்ப நன்றி ஐயா. ஓகே உங்களுடைய நேரத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு மிக்க நன்றி. ஓகே நேயர்களே, நீங்கள் இதில் எல்லாத்தையும் பார்த்திருப்பீர்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம்.